தடையை மீறி சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், இது குறித்தான விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று அவருடைய உடலை பெறுவதற்கு முன் பகுஜன் சமாஜ் கட்சியினர் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கும் அவர் உடன்படவில்லை. அரசு இடத்தில் அரசு மரியாதையுடன் அரசு கூடிய ஒரு பொதுவான இடத்தில் அவருக்கான திடீர் சடங்கு நடைபெற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் நடந்தது. அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு நடைபெற்றது. காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவருடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்கும் வரை போராட்டத்தில் இருந்து கலந்து செல்ல மாட்டோம் என திரும்ப கூறியதன் காரணமாக தற்பொழுது சட்டத்திற்கு புறமாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் இருக்கக்கூடிய 500-600க்கும் மேற்பட்டோரில் ஒரு 300க்கும் மேற்பட்டோர் காவல்துறை வாகனங்களில் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் சாலை ஓரங்களில் நின்று கொண்டு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை காவல்துறையினர் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் ஓரமாக நில்லுங்கள் அல்லது கைதாகிக் கொள்ளுங்கள் என்கின்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் காவல்துறையினுடன் சாலையின் ஓரமாக நின்று கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரைக்கும் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனங்களில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதியில் 2 புறங்களிலுமே வாகனங்கள் செல்லாதவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனுமதி பெற்று போராட்டம் நடத்த வேண்டும். சாலையிலிருந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக உங்களுக்கு போராடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. காவல்துறை சார்பில் பல்வேறு வாக்குறுதிகளும் தரப்பட்டது. கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான பரிசீலனையில் உள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் அதை நிறைவேற்றும் வரை தாங்கள் சாலையில் இருந்து கிளம்பி செல்ல மாட்டோம், சாலை மறியலில் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம் என பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், அவரது உடலை வைப்பதற்கு பொது இடம் வழங்க வேண்டும், மேலும் இறுதி சடங்கு செய்வதற்கு அரசு நிலம் அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது அவர்களை கைது செய்யும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தாலும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் தான் அவர் ஈடுபட்டிருந்தார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.